This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவிலிருந்து நம்ம புது விதமாக கூட்டுறவு கோஆப்ரேட்டிவ் பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு உங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. டிஆர்பி அண்டு எஸ்ஆர்பிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. சர் பீட்டர் நிக்கல்சன் எப்போது தன் அறிக்கையை வெளியிட்டார்னா 1895 அண்டு 97. பஞ்சக்குழு எப்போது தன் அறிக்கையை வெளியிட்டது? 1901. வட இந்தியாவில் மக்கள் வங்கிகள் என்ற நூலை வெளியிட்டவர் டுபர்னே. எந்த ஆண்டு சர் எட்வர்ட் லா தலைமையில் கூட்டுறவு சட்டத்தை உருவாக்க குழு நியமிக்கப்பட்டதுன்னா 1901. இந்திய வைசிராவ் கட்சின் என்பவரால் 1904 நடைமுறைக்கு வந்தது. 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு சட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம். எந்த சட்டத்தின் மூலம் கடன் அல்லாத கூட்டுறவு சங்கங்களை துவங்க வழிவகை செய்ததுன்னா 1912. நகர சங்கம், கிராம சங்கம் என்ற வரைபாட்டை நீக்கிய சட்டம் 1912. மைய வங்கிகள் உருவாக எந்த சட்டம் வழிவகை செய்தது? 1912. கூட்டுறவு சங்கங்களை மாகாண அரசின் கீழ் அல்லது மாநில அரசின் கீழ் கொண்டு வருமாறு இயக்கிய சட்டம் மாண்டேகு செமஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் 1919. எந்த மாகாணத்தின் முதல் கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்டது? மகாராஷ்டிரா 1925. தமிழ்நாடு நிலவங்கி சட்டம். இச்சட்டத்தின் பரிந்துரை செய்த குழு நிலவங்கி 1934லையும் டவுன்சன் குழு தான் பரிந்துரை செய்தது. டவுன்சன் குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1927. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு எந்த ஆண்டுனா 1951. பரிந்துரை செய்தது தான் 1954. யாருடைய தலைமையில்னா ஏடி கோர்வலா. கூட்டுறவு சங்கங்களில் மாநில அரசாங்கமும் முதலீடு அல்லது பங்கு பெறலாம் என்ற அறிவுரை வழங்கிய குழு அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழு. தமிழ்நாட்டில் எந்த சட்டத்தின் மூலம் அரசாங்கம் கூட்டுறவு சங்கங்களில் பங்குத்தொகை செலுத்த என வழிவகை செய்யப்பட்டதுன்னா 1961. தமிழ்நாடு கூட்டுறவு சட்டங்களின் சட்டம். தற்போது நடைமுறையில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டுனா உருவாக்கப்பட்டதுன்னா 1983. உருவாக்கம்தான் 83. இச்சட்டம் எந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1988. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1983. தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு கூட்டுறவு சட்டம் அனைத்து சங்கங்களுக்கும் ஒரே சட்டமாக அமைந்தது என்றால் 1988. தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு முதலில் கூட்டுறவு சங்க சட்டம் உருவாக்கப்பட்டதுன்னா சென்னை மாகாணம் 1932. அடுத்ததாக தமிழ்நாட்டு கூட்டுறவு சங்க சட்டங்களில் எந்தெந்த பிரிவுகள் சங்கத்தை பதிவு செய்வதற்கான கூறுகளை கொண்டுள்ளதுன்னா பிரிவு 4, 6, 8, 9, 10. பிரிவு 4 பதிவு செய்யக்கூடிய சங்கங்கள், சங்கத்தின் நோக்கம். பிரிவு 6 பதிவுக்கான நிபந்தனைகள். பிரிவு 8 பதிவுக்கான விண்ணப்பம். பிரிவு 9 பதிவு செய்தல். பிரிவு 10 பதிவுக்கான சான்று. கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்கான விதிகள் விதி 3 பதிவிற்கான விண்ணப்ப படிவம். விதி 4 முதன்மை அமைப்பாளர் கடமைகளும் பொறுப்புகளும். விதி 6 துணை விதியின் சிறப்பியல்புகள். இந்த வீடியோவில் கூட்டுறவுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்லாம் நிறையவே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.